வணக்கம் TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ என்னுடைய பேரு பிரணவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் மீன்ஸ் வாட்ஸ்அப்போட ட்ரிக்கு டிப்ஸ் அப்படிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. இதை பற்றி நிறைய பெரிய யூடியூபர்ஸ் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா பேத்துக்கு இப்போ வர ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாட்ஸ்அப்போட செக்யூரிட்டி பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது எப்படி செக்யூராக வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மொபைலை மட்டும் வந்து பாஸ்போர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணால் பத்தாது, நம்மளுடைய வாட்ஸ்அப்பையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு மொபைலையுமே கூட வந்து ஹேக் பண்ணாங்க ஹேக்கர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற ஒரு சைபர் அட்டாக்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப், அதாவது நம்பர், நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் வந்து கூகுளில் டைரெக்டாக வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால கூகுளில் போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து யாருனாலும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ புதுசாக கொடுத்துருந்தாங்க. பட் வாட்ஸ்அப் வந்து அதை ஃபுல்லாக வந்து டெலீட் பண்ணாதான் சொல்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் அதில் வந்து மாட்டக்கூடாது, நான் வந்து ப்ரொடெக்டாக இருக்கணும், என்னுடைய டேட்டாஸ் வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மொபைல் வந்து நல்லா விசிபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் செட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்பில்ட்டாகவே இருக்குது. அது வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து ஒரு 3 டாட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனேயும். ஸோ அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து இந்த மேலே உள்ள 3 டாட் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதுக்குள்ளே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரைவசி அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் சீன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கீழே வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு அபவுட் செக்ஷன் இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது ஆக்சுவலாக இங்கே என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நோபடி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்து வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படிங்கிறது வேறு யாருக்கும் வந்து போகாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்க நபர்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் விசிபிள் நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் போட்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு மட்டும் விசிபிள் பண்ணுற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா யார் வேணாலும் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை வேறு விதமாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லேயும் நீங்கள் அதே மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். யாரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி குரூப்ஸ் அப்படிங்கிறதையும் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்களுக்கு மட்டுமே வந்து குரூப்பை வந்து எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி வெளி நபர்கள் வந்து உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அது தேவையில்லாத குரூப்பாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் லாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் யாராச்சும் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆப் லாக்குக்கு பதிலாக உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இன்டர்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சு அப்படின்னாலே இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து ப்ரைவசி ஆப்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அடுத்து நம்ம செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் போயிடுவோம். ஸோ போயிட்டீங்க அப்படின்னா ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் ஆக்சுவலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் ஷார்ட் பண்ணி செக்யூர்டான நோட்டிஃபிகேஷனை மட்டுமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட் நிறைய பேர் இதை வந்து ஆன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இதில் வந்து பின் போட்டு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாராலையும் வந்து அசஸ் பண்ண முடியாது. இது நான் எதனால சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து குவிக் ஸ்கேன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணும்போது டேரெக்டாக அந்த QR கோடை வச்சே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அப்போவும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இந்த செட்டிங்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே வந்து செக்யூர் பண்ண போகுது. ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பெர்மிஷன் ஆப்ஷனில் நீங்கள் எதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அலோவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் கேமரா மற்றும் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து கால் லாக்ஸ் இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து அந்த கால் லாக்ஸ் அந்த கேமராவோட அசஸ் எல்லாமே வந்து எடுத்துருவாங்க. ஈவன் நீங்கள் போகிறத கூட அவங்க கேமரா வச்சு ரெக்கார்ட் கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் இது சேஃப்டி இல்லை. அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து டிலே பண்ணிடலாம் இந்த ஆப்ஷன்ஸுக்குள்ளே போய். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் மேஜராக சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை வந்து எப்பயுமே அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பலவிதமான பக்ஸ் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து இருக்குது. அதனால வாட்ஸ்அப்பை அடிக்கடி வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவே செக்யூர்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ செக்யூரிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம போடுற செம்மையான வீடியோ, இதே மாதிரி வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.